ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் தட்டுப்பாடாக இருந்தால் என்ன, கவலையை விடுங்க. கேஸே இல்லாத ஒரு விறகடுப்பு சமையலை நம்ம பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே. கோல்ட் சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி கேஸ் இல்லாத ஒரு சமையல் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கேஸ் இல்லாமல் விறகடுப்புலேயே நான் ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இது கேஸ் ரொம்பவே தட்டுப்பாடான ஒரு நிலை வந்துருச்சு. ஆனாலும் எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விறகு இருக்குது, அடுப்பு ஒரு 3 கல் வச்சாலுமே அடுப்பு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போவுமே விறகடுப்பில் தான் எல்லா குழம்பு வகைகள், சாதம் எல்லாமே அதிலே தான் பண்ணுவோம். இன்றைக்கும் நான் மட்டன் குழம்பு விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். அதனால் கேஸ் இல்லாதவங்க வருத்தப்படவே வேண்டாம். 3 கல் வச்சாலே ஒரு அடுப்பாயிடும். ஒரு விறகு வச்சு சமையல் பண்ணாலே சாப்பாடு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் டேஸ்டியாக சமையல் பண்ண போகிறேன். அந்த மட்டன் குழம்புக்கு நான் விறகடுப்பில் மசாலா ரெடி பண்ணி தான் செய்வேன். அந்த மசாலா என்ன அளவு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதை நீங்கள் நல்ல அந்த பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு இல்லை, மட்டன் குழம்பு, சுக்கா எதுக்குனாலுமே அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை எப்படி வறுத்து அதோட அளவு என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவது அதை வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் விறகு அடுப்பு பற்றியாச்சு. ஒரு இரும்பு சட்டி நான் வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த அளவு ஒரு கிண்ண அளவு தான் எடுத்திருக்கேன். மல்லி இதை நம்ம இதில் போட்டுடலாம். பெருஞ்சீரகம், அது மல்லி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா பெருஞ்சீரகம் அதை விட பாதியாக எடுக்கணும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு எடுத்திருக்கேன். இது ஒரு துண்டு பட்டை, ஒரு 7 கிராம்பு, ஒரு 7 ஏலக்காய், ஒரு 25 காஞ்ச மிளகாய், இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம மொத்தமாக போட்டு வறுக்கணும். தீ